சேகுவேரா. யார் இந்த சேகுவேரா? எங்கெல்லாம் அடிமைத்தனத்தை விட்டு மக்கள் வெளியேற போராடுவார்களோ அங்கெல்லாம் எதிரொலிக்கும் ஒரு மந்திர பெயரே சேகுவேரா. பல அடக்குமுறைகளை எதிர்த்து நிற்கும் போராளிகளின் கையில் இருக்கும் கொடியில் பொறிக்கப்பட்டிருக்கும் முகமே சேகுவேரா. இன்னும் சொல்லப்போனால் போராளி குணம் கொண்ட இளைஞர்களின் வாகனங்களிலும் அவர்கள் படிக்கும் புத்தகங்களிலும் இருக்கும் வெற்றியின் முகமே சேகுவேரா. ஆம், இவ்வுலகில் எத்தனையோ போராளிகள் வந்ததுண்டு. ஆனால் அவ்வனைவரில் சேகுவேராக்கு தனிச்சிறப்பும் உண்டு. ஏன் அந்த தனி சிறப்பு? அப்படி என்ன செய்தார் சேகுவேரா? இதோ எடுத்துக்காட்டாக 2 சம்பவங்கள் உள்ளன. அவர் பிறப்பால் அர்ஜென்டினாவில் பிறந்த ஒரு மனிதர். ஆனால் இவர் கியூப மக்களுக்காக போராடி புரட்சி செய்தது இவ்வுலகம் அறிந்ததே. ஃபல்கேன்சியோ பட்டிஸ்டா என்னும் சர்வதிகாரியின் ஆட்சியில் அடிமைப்பட்டிருக்கும் கியூப மக்களுக்காக போராடி புரட்சி செய்தவர் இவர். ஏன் இன்னும் சொல்லப்போனால் கியூபா மட்டுமல்லாமல் பொலிவியா, கோங்கோ போன்ற நாடுகளில் சர்வதிகாரத்திற்கு அடிமைப்பட்டிருக்கும் மக்களுக்காக புரட்சி செய்தவர் இவர். தான் தனக்கு மட்டும் என்று வாழும் இம்மனித குலத்தில் பிறருக்காக வாழ்ந்து போராடிய மாமனிதர் இவர். ஆம், இவரின் மனிதாபிமானத்தை எடுத்துக்காட்ட இன்னொரு சம்பவமும் உண்டு. இவரை பொலிவியா இராணுவம் சிறைப்பிடித்து வைத்திருந்த போது இவருக்கு உணவு தர வேண்டி ஒரு ஆசிரியர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது இது என்ன இடம் என கேட்க அவர் இது பள்ளிக்கூடம் என கூறினார். இதை கேட்ட சேகுவேரா, இவ்விடத்தில் பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்துகிறீர்கள்? இவ்விடம் பள்ளிக்கூடத்திற்கு ஏற்றதாக அல்ல. என் புரட்சி வெற்றி பெற்றால் இங்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் மாணவர்களுக்காக கட்டுவேன் என கூறினார். அவரின் பரந்த அறிவும் சிந்தனைமிக்க புரட்சியும் மனிதாபிமானத்தையே உணர்த்துகிறது. அவரின் இயற்பெயர் எர்னாஸ்டோ ரஃபேல் குவேரா டி லா செர்னா. ஜூன் 14ஆம் தேதி 1928ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் பிறந்தார். இவரின் தந்தை பெயர் எர்னஸ்டோ குவேரா லிஞ்ச். இவரின் தாய் பெயர் சிலியா டி லா செர்னா ஒய் லோசா. இவர் தனது சிறு வயதிலேயே ஏழை மக்களுடன் நெருங்கி பழகும் குணமுடையவராக இருந்தார். மேலும் இவர் பெற்றோர் இடதுசாரி சிந்தனை உடையவர்களாக இருந்தமையால் தன் சிறு வயதிலேயே அரசியல், சமூகம் பற்றிய விழிப்புணர்வுகளுடன் வளர்ந்து வந்தார். சேகுவேரா பிறந்தபோது அவரது குடும்பம் அர்ஜென்டினாவில் ஒரு அழகான கடற்கரை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். அவரது 2ஆம் வயதில் அவருக்கு ஆஸ்துமா என்னும் நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்ட சேவிற்காக அவரது குடும்பம் வேறொரு பிரதேசத்திற்கு இடம்பெற வேண்டியிருந்தது. அதுவே மருத்துவர்களின் ஆலோசனையாகவும் இருந்தது. அதன் பின் அவர்கள் அல்ட கிராசியாவிற்கு இடம்பெயர்ந்தனர். மலைகள் சூழ இயற்கையால் ஆசிர்வதிக்கப்பட்ட தலம் அது. சேகுவேராவின் நோய் அவரை கல்வியில் பின்தங்க வைத்தது. அதன் பின் தன் மகனுக்கு தானே ஆசிரியராய் மாறினாள் சேகுவேராவின் தாய் செலியா. அது மட்டுமல்லாமல் தன் மகனை மற்ற குழந்தைகள் போல் சகஜ நிலைக்கு திருப்ப பல பயிற்சிகள் அளித்தார் தந்தை எர்னாஸ்டோ குவேரா லிஞ்ச். தன் சிறு வயதிலேயே காரல் மார்க்ஸ், ஏங்கல், லெனின், வெர்னே போன்ற நூல்கள் அனைத்தையும் படித்து வளர்ந்தார். ஆஸ்துமா நோய் வந்ததால் அவர் விரும்பி விளையாடும் விளையாட்டான ரக்பி என்னும் விளையாட்டு விளையாடிக் கொண்டு இருக்கும்பொழுதே மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி மூச்சுத்திணறல் ஏற்படும் போது சுவாசத்தை சரி செய்யும் இன்ஹேலர் கருவியை பயன்படுத்தி சுவாசத்தை சீர் செய்து கொண்டு மீண்டும் விளையாடி கொண்டே இருப்பார். இதைப்போல் இவரது ஒவ்வொரு நொடி மூச்சு சுவாசமும் இவர் வாழ்க்கையோடு போராடி கொண்டே இருந்தது. சேகுவேரா தனது தந்தையிடமிருந்து செஸ் கற்றுக்கொண்டார். மேலும் 12 வயதிற்குள் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்க தொடங்கினார். இளமை பருவத்திலேயே அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் கவிதை மீது ஆர்வமாக இருந்திருக்கிறார். பின்னர் 1948ஆம் ஆண்டில் சேகுவேரா மருத்துவம் படிக்க பியூனஸ் ஆயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் நுழைந்தார். அவரின் உலக ஆராய்ச்சிக்கான பசி அவரது கல்லூரி காலத்தில் 2 பயணங்களாக குறுக்கிட்டு வழிவகுத்தது. முதல் பயணம் 1950ஆம் ஆண்டு வடக்கு அர்ஜென்டினாவின் கிராமப்புற மாகாணங்கள் வழியாக 4500 கிலோமீட்டர் தனிப்பயணம் சென்றார். ஒரு சிறிய இயந்திரத்தை நிறுவிய மிதிவண்டியில் சென்றார். அதன் பின் கல்லூரிக்கு திரும்பினார். மருத்துவ படிப்பு பயின்று வரும் சேகுவேராவுக்கு ஆஸ்துமா மட்டுமல்லாமல் இன்னொரு நோயும் தாக்கியது. அதுதான் காதல். காதலியின் பெயர் சிட்ரினா. சிட்ரினாவும் சேகுவேராவை போல் புத்தகம் படிக்கும் பழக்கமுடையவர். புத்தகத்தால் ஆரம்பமான பேச்சு இறுதியில் காதலில் போய் முடிந்தது. பின் இருவரும் நன்றாக காதல் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கும் பொழுது
இந்த காதலால் தன் சுதந்திரம் பாதிக்கப்படும் என்று நினைத்தார் சேகுவேரா. காதல் மீது மட்டுமல்லாமல் தனது அன்றாட வாழ்வின் மீதே சற்று சலிப்பு ஏற்பட்டிருந்தது. மருத்துவ படிப்பு, புத்தகங்கள், தேர்வுகள் என தினசரி நடைமுறைகளால் சோர்வுற்றிருந்தார் சேகுவேரா. அச்சோர்வினை போக்க தேர்ந்தெடுத்த மருந்து பயணம். இரண்டாம் பயணம். 1951ஆம் ஆண்டு படிப்பிலிருந்து ஒரு ஆண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு அவர் நண்பரான ஆல்பர்டோ கிரானடாவுடன் சேர்ந்து கொண்டு மோட்டார் இருசக்கர வாகனத்தில் தென் அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்தார். 8 மாதங்களில் 5 நாடுகளை சுற்றி வர வேண்டும். இதுதான் அவர்களின் திட்டம். அவர்கள் பயணிக்க எடுத்துச் சென்ற மோட்டார் சைக்கிளின் பெயர் லாபெட்ரோசா. ஆனால் அப்பயணம் அவ்வளவு எளிதாக முடியவில்லை. ஒரு பக்கம் ஆஸ்துமாவும் மற்றொரு பக்கம் அவரது வண்டியும் பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தன. ஆனால் இலக்கில் தீவிரமாக இருந்த சேகுவேரா தொடர்ந்து பயணித்தார். இறுதியில் பெரு என்னும் மாகாணத்தில் உள்ள மச்சு பிச்சு என்னும் மலைத்தொடரை சென்றடைந்தனர். அங்கிருந்த பூர்வகுடிகள் படும் துன்பத்தை கண்ட சேகுவேராவிற்கு ஏகாதிபத்தியத்தின் அதிகாரத்தின் மேல் இருந்த கோபம் இன்னும் அதிகரித்தது. பின்னர் சான் பாப்லோ என்னும் மாகாணத்தை சென்றடைந்தார். அங்கு முழுவதும் தொழுநோய் பரவி இருந்தது. இது குறித்து ஆராய்ச்சிகள் செய்யவும் அதற்கு தங்களால் மருந்து கண்டுபிடிக்க முடியுமா என்பதே அப்பயணத்தின் ஆரம்பமாக இருந்தது. அவரது இப்பயணத்தின் இறுதி நோக்கம் அப்பகுதியில் அமேசான் ஆற்றங்கரையிலிருந்து தொழுநோயாளிகள் குடியேற்றம் ஒன்றில் சில வாரம் தொண்டு செய்வதுதான். தொழுநோயாளிகளின் தங்குமிடங்களை தேடி தேடி சென்று அவர்களின் தோளில் கை போட்டு உண்டு உறங்கினார். இதுவே அவரின் மனிதத்தின் தூய்மையை எடுத்துரைக்கிறது. இதைப்போன்று அவரின் புரட்சி வெற்றி பெற்ற கியூபா நாட்டு மருத்துவர்கள் சேகுவேராவின் வழியில் இன்றும் வலம் வருகின்றனர். எடுத்துக்காட்டாக கொரோனாவால் தாக்கப்பட்ட இத்தாலி, சைனா போன்ற பல நாடுகளுக்கு சென்று அம்மக்களை குணப்படுத்த முயற்சி செய்கின்றனர். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப அன்று விதைத்த சேகுவேராவின் மரங்கள் இன்று காணப்படுகிறது. சேவின் 2ஆம் மோட்டார் சைக்கிளின் பயணத்தின் மூலம் அவர் எடுத்த குறிப்புகளை பயன்படுத்தி மோட்டார் ஈருருளி என்னும் உடன் பயணித்த ஆல்பர்டோ கிரானடாவால் எழுதப்பட்ட புத்தகம் உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்த ஒன்று. இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து பின்னர் 2004ஆம் ஆண்டு இதே பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் பல விருதுகளை பெற்றது. சேவின் வாழ்வில் முழுவதுமாக பிரட்டி போட்ட பயணம்தான் அது. அந்த பயணம் மேற்கொள்ளும் வரை அவர் எந்தவித புரட்சியும் மேற்கொள்ளவில்லை. புத்தகம் வாசிப்பு, விளையாட்டு, நண்பர்கள் என அவரது உலகம் மிகச் சிறியதாக இருந்தது. மிகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. ஆனால் இப்பயணத்தால் அவர் நிறைய படிப்பினையை கற்றார் என்பதே உண்மை. தென் அமெரிக்க கண்டம் முழுவதும் மக்களின் அறியாமை, அடக்குமுறை, பசி, பட்னி, வாக்குரிமை பறிப்பு என பல கொடுமைகள் வாட்டி வதைத்தது. இவ்வளவு துன்பத்திற்கு காரணம் எதுவென தேடத் தொடங்கினார் சேகுவேரா. அப்போது இதன் பின் அமெரிக்காவும் அதன் உளவு நிறுவனமும் செயல்படுவதை கண்டறிந்தார். லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அனைத்திற்கும் வாஷிங்டனும் அதன் முதலாளித்துவமுமே காரணம் என்பதை கண்டறிந்தார். ஆரம்பத்திலிருந்தே பல புத்தகங்களை படித்த அவருக்கு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக இருந்தது கார்ல் மார்க்சின் தத்துவவியல். கார்ல் மார்க்சின் கொள்கை, அதாவது சம உடைமை. இந்த கொள்கை தொடர்பான அறிவு சேகுவேராவிற்கு வந்த வழி நூல்கள் மட்டுமன்றி இவர்களின் பெற்றோர்களும் தான். இவரின் தந்தை சோசியலிசத்தின் ஆதரவாளராக இருந்தார். தாய் இடதுசாரி சிந்தனையாளர். 1952ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவர் அந்த பயணம் முடிந்து வீடு திரும்பும் போது முழுவதுமாக மாறியிருந்தார். படிப்பு, விளையாட்டு, காதல், சாகசம் என வாழ்க்கை கழித்த எர்னஸ்டோ சேகுவேராவாக மாறத் தொடங்கிய நேரம் அது. 1953ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மருத்துவ டிப்ளோமேட் பட்டமும் பெற்றார். மருத்துவரான பின் சேகுவேரா தன் நண்பர்களிடம் அதிகம் பேசியது அமெரிக்கா ஏகாதிபத்தியம் குறித்தும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் அவல நிலை குறித்தும் தான். விரைவில் தன் பணி சேகுவேராவிற்கு சலிப்பு ஏற்படுத்தியது. பறவைகள் எப்போதும் கூடுகளை விரும்புவதில்லை. சேவும் அப்படித்தான். பறப்பதற்கு அவரது சிறகுகள் துடித்து கொண்டே இருந்தன. சே மீண்டும் ஒரு பயணத்திற்கு ஆயத்தமானார். இம்முறை ரயில் நிலையம் வரை வந்து வழி அனுப்பினார் அவரது தாய் செலியா. அவர்கள் நினைப்பது போல் அல்ல, நீ வாழ்கிறாய் சே. ஆம், இது ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கும் வாசகம். சே வாழக்கூடாது என்று நினைக்கும் அவர்கள் யார்? வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார்?
கியூபா என்றாலே சேகுவேரா. அப்படி கியூபாவுக்கு சேகுவேராவுக்கும் என்ன சம்பந்தம்? தன் சிறு வயது முதல் மருத்துவம் படிப்பு முடியும் வரை தொடர்பில்லாத கியூபா நாட்டில், ஏன் பள்ளி கல்லூரிகளில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் சேகுவேராவின் பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? இவைகளை அடுத்த பதிவில் காணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரே அழுத்திடுங்க.